கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே 2 விதமான பாவங்களை குறித்து நாம் வாசிக்கலாம். முதலாவது சின்ஸ் ஆஃப் கமிஷன். பரிசுத்த வேதாகமம் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கும்போது அதை நாம் செய்வது தான் சின்ஸ் ஆஃப் கமிஷன் என்று அழைப்பார்கள். திருடக்கூடாது என்று வேதாகமம் சொல்லும்போது நாம் திருடுவோமே என்றால் அது சின் ஆஃப் கமிஷன். அதே போல சின்ஸ் ஆஃப் ஒமிஷன். பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை ஒரு காரியத்தை செய்ய நமக்கு போதித்திருந்தும் அதனை நாம் செய்யாமல் இருப்பது சின்ஸ் ஆஃப் ஒமிஷன் என்று அழைக்கப்படும். இதனை தமிழில் நாம் செய்யாமல் செய்யும் பாவங்கள் என்றும் கூட அழைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை குறித்து தான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூறுகிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். இதனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பின்வருமாறு கூறுகிறது. நன்மை செய்யும்படி உனக்கு திறன் இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மால் இயன்ற நன்மைகளை பிறருக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நன்மையானவர். அவர் நன்மை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவரிடத்தில் தீமை ஒன்றும் இல்லை என்று வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நமக்கு நன்மை செய்ய கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பினையும் நாம் தவறாமல் பயன்படுத்தி நம்மால் சிறந்ததை செய்ய வேண்டும். குறிப்பாக கிறிஸ்துவின் குடும்பத்தினர், திருச்சபைக்கு அந்த உதவியை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று அவர் கூறுகிறார். சரி, ஏன் நாம் நன்மை செய்ய வேண்டும்? யாக்கோபினுடைய போதனையின்படி விசுவாசமும் நன்மை செய்வதும் இல்லை என்றால் கடவுள் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் மனிதர்கள் மீது நமக்கு இருக்கின்ற அன்பும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் கடவுளை நேசிப்பவனாக இருக்கும்போது அவன் நிச்சயமாக சக மனிதர்கள் மீது அன்பு கூறுகிறவனாக இருக்கின்றான். இப்போ இந்த மனதுருக்கம் தேவையில் உள்ள ஒரு நபரை பார்க்கும் பொழுது அந்த நபருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை, ஆர்வத்தை எனக்குள்ளாக ஊக்குவிக்கிறது. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் கஷ்டப்படுகின்ற நபர்களுக்கு உடனடியாக உதவி தேவைப்படுது. நாம் அதை தாமதமாக செய்யக்கூடாது. எப்போ நம்ம நன்மை செய்யணும், யாருக்கு நன்மை செய்யணும் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமன்றி நான் பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது அவர்கள் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பினை நான் கொடுக்கின்றேன். ஒரு மனிதன் சாப்பாடே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறப்போ அவர் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக நான் செய்கின்றேன். ஒரு முறை என்னோட கூட பள்ளியிலே படித்த ஒரு நண்பனை பல வருடங்களுக்கு பிறகு நான் சந்தித்த போது அவன் மிகவும் நெருக்கமான ஒரு சூழலில் இருந்தான். அவனுடைய பெரியப்பாவை சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக சேர்த்துருந்தாங்க. உடனடியாக 6 யூனிட் பிளட் டொனேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தத்தை, ஒரு கண்டிஷனாக அந்த ஃபேமிலி மேலே வச்சுருந்தாங்க. இப்போ இவங்க என்ன இவங்க நாமக்கல்ல இருந்தனால சென்னையில் இருக்கிற நண்பர்கள், குடும்பத்தினர்களுடன் பேசியும் 1 யூனிட் பிளட் கூட அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியல. அதை அவன் என்ன இடத்துல சொன்னபோது நான் உடனடியாக சென்னையில் ஊழியம் செய்கின்ற ஒரு நண்பருக்கு நான் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டேன். அவர் உடனடியாக 1 மணி நேரத்துக்குள்ளாக தன்னுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு 6 யூனிட் பிளட், அதாவது 6 டோனர்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். இந்த நண்பனுக்கு ஒரே ஆச்சரியம். எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, குடும்பத்தினர் இருக்காங்க, யாருமே முன் வரலையே, கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க? அந்த சூழலிலே அந்த நபரோடு கூட இயேசு கிறிஸ்துவின் அன்பை, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ நமக்கு எப்போல்லாம் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்குதோ, அந்த நன்மையை செய்யக்கூடிய திறனை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ, அந்த ஒரு வாய்ப்பையும் நாம் தவறாமல் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். எனக்கு நன்மை செய்யக்கூடிய திறன் இருக்குது, வாய்ப்பும் இருக்குது, அதை நான் செய்யாமல் இருப்பேனே என்றால் அது ஒரு பாவம் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கத்தையும் ஞானத்தையும் கிருபையும் தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.